வணக்கம் and welcome to Maria IAS Academy. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா TNPSC ல நிறைய அப்டேட்ஸ் பண்ணிருக்காங்க. அத பத்தி நாம பார்க்க போறோம். இப்பதான் குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு. சோ குரூப் 1 மெயின்ஸ்ல ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 பேப்பர் இருக்கு. அதுக்காக क्वेश्चन நம்ம யூடியூப் சேனல்ல போட்டுருக்கோம். சோ குரூப் 1 மெயின்ஸ் क्वेश्चन பேப்பர் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சோ அதில போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்து குரூப் 2 பிரிலிம்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ 2024 ல எழுதின குரூப் 2 பிரிலிம்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. குரூப் 2 and குரூப் 2A. சோ அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா குரூப் 2 and 2A மெயின்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணனும். அதே மாதிரி இதோட புதுசா என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸாம் சென்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அந்த பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம தனி வீடியோ போட்டுருக்கோம். சோ அது நம்ம சேனல்ல இருக்கு. அதை போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம இந்த வீடியோல மெயினா நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNPSC குரூப் 2 2A ல பாத்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ 2025 ல குரூப் 2 and 2A எக்ஸாம் வரப்போகுது. அதுக்காக சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரூப் 2 and 2A ல பிரிலிம்ஸ் பாத்தீங்கன்னா 200 क्वेश्चंस இருக்கும். 200 क्वेश्चंस ஒரு क्वेश्चन 1.5 மார்க்ஸ் இருக்கும். மொத்தம் 300 மார்க்ஸ் எழுதும். சோ இந்த 200 क्वेश्चन ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. 100 क्वेश्चन ஜெனரல் ஸ்டடீஸும் 100 क्वेश्चन ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் அந்த மாதிரி ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. சோ இந்த தடவையும் அதை சேஞ்ச் பண்ணல. ஆனா இந்த தடவை நிறைய கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்ல பாத்தீங்கன்னா 100 क्वेश्चंस நம்ம எப்படி பிரிச்சிருப்பாங்க 75 क्वेश्चन ஜெனரல் ஸ்டடீஸ்லயும் 25 क्वेश्चन ஆப்டிடியூட் பிரிச்சிருப்பாங்க. சோ இப்போ எந்தெந்த யூனிட்ல எவ்வளவு மார்க் கொடுக்க போறாங்க கேட்பாங்க அதுவும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மொத்தம் நம்ம லாஸ்ட் டைம் 10 யூனிட் படிச்சப்போ இந்த தடவை 7 யூனிட் குறைச்சிருக்காங்க. 6 யூனிட் ஜெனரல் ஸ்டடீஸா இருக்க போறது. அப்புறம் ஒரு யூனிட் மேத்ஸா இருக்க போகுது சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அத பத்தி நம்ம ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பாருங்க. சோ ஜெனரல் ஸ்டடீஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 75 क्वेश्चंस. ஜெனரல் ஸ்டடீஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 75 क्वेश्चंस. 75 क्वेश्चंस இருக்கு. சோ அதுல மொத்தம் 6 யூனிட் இருக்கு. சோ லாஸ்ட் டைம் நம்ம 10 யூனிட் படிச்சோம். சோ இந்த தடவை 6 யூனிட்னா 6 யூனிட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் ஜெனரல் சயின்ஸ். சோ ஜெனரல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 क्वेश्चंस கேட்கப்படுறாங்க. யூனிட் 1 ஜெனரல் சயின்ஸ் இருக்கு. இதுல 5 क्वेश्चन கேட்க போறாங்க. அடுத்து யூனிட் 2 ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா. அதுலயும் 5 क्वेश्चंस கேட்க போறாங்க. அடுத்து யூனிட் 3 பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இதுல 10 क्वेश्चंस கேட்க போறாங்க. இது ஏன்சியன்ட் மெடிவல் அண்ட் மாடர்ன் மூணுமே சேர்த்து 10 क्वेश्चंस கேட்க போறாங்க. அடுத்து இந்தியன் பாலிட்டில 15 क्वेश्चंस கேட்க போறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இதுல 20 क्वेश्चंस கேட்க போறாங்க. அதுக்கப்புறம் யூனிட் 6ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி கல்ச்சரல் ஹெரிடேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இதுல 20 क्वेश्चंस கேட்க போறாங்க. சோ ஓவரால் ஜெனரல் ஸ்டடீஸ்ல 75 क्वेश्चंस, அப்புறம் மேத்ஸ்ல 25 क्वेश्चंस. சோ இந்த பார்ட் B 25 क्वेश्चंस போட்டுருக்காங்க. இந்த 25 क्वेश्चनையும் ரெண்டாவது பிரிச்சிருக்காங்க. சோ 15 क्वेश्चंस ஆப்டிட்யூட் அதாவது பேசிக் மேத்ஸா இருக்க போகுது. அப்புறம் பேலன்ஸ் 10 क्वेश्चन ரீசனிங்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ பேசிக் மேத்ஸ்ல என்ன இருக்கும்? சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு, பெர்சன்டேஜ் இருக்கு, HCF இருக்கு, LCM இருக்கு, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட், அதுக்கப்புறம் ஏரியா, வால்யூம், 2D 3D, அப்புறம் டைம் அண்ட் ஒர்க் இருக்கு. அதுல ரீசனிங் லாஜிக்கல் ரீசனிங், பசில், டைஸ், விசுவல் ரீசனிங், அதுக்கப்புறம் ஆல்பா நியூமரிக் ரீசனிங் இருக்கு. அப்புறம் நம்பர் சீரிஸ். சோ 25 क्वेश्चंस மேத்ஸ்ல 15 10 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேலன்ஸ்ல 75 क्वेश्चंस பாத்தீங்கன்னா 6 யூனிட் பிரிச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ். சோ ஜெனரல் சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இருக்கும். சோ சயின்டிபிக் நாலேஜ், சயின்டிபிக் டெம்பர், பவர் ஆஃப் ரீசனிங், ரூட் லேர்னிங் வெர்சஸ் கான்செப்சுவல் லேர்னிங் இது எல்லாமே நம்ம போன தடவை சிலபஸ் கொடுத்ததான். சோ அதே தான் அப்படியே கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், ஜெனரல் சயின்டிபிக் கிளாஸ். சோ இதுல இருந்து இது வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிசிக்ஸ். அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆசிட், பேஸ், சால்ட்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாமே கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ், கிளாசிஃபிகேஷன், ஹியூமன் டிசீஸ், என்விரான்மென்ட், எக்காலஜி இது எல்லாமே பாத்தீங்கன்னா பயாலஜி. சோ இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்புறம் பாத்தீங்கன்னா சயின்டிபிக் நாலேஜ் இந்த 4 இதையும் படிச்சோம்னா உங்களுக்கு 5 क्वेश्चंस கேட்க போறாங்க. இது யூனிட் 1. அடுத்து யூனிட் 2 பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா. ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியால 5 क्वेश्चंस கேட்க போறாங்க. சிலபஸ் போனதே இருந்ததுதான். சோ இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு எப்படி இருக்கும் 10th சோசியல் சயின்ஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும்.
10th சோஷியல் சயின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே சிலபஸ் தான் அப்படியே வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த கிரீன் எனர்ஜி, ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க்ஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து யூனிட் 3 ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இது வந்து நம்ம ஏன்ஷியன்ட் படிக்கணும், மெடிவல் படிக்கணும், அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியாவும் நம்ம வந்து படிக்கணும். ஸோ அதை ஃபுல்லாக முன்னாடி படிச்சோம்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம். அடுத்து இந்தியன் பாலிட்டியில வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கு, பிரியாம்பிள் இருக்கு, செலக்ட் பேஜஸ் இருக்கு, சிட்டிசன்ஷிப் இருக்கு, எஃப்ஆர் இருக்கு, எஃப்டி இருக்கு, டிபிஎஸ்சி இருக்கு, யூனியன் எக்ஸிகியூட்டிவ் இருக்கு, யூனியன் லெஜிஸ்லேச்சர் இருக்கு. ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், லோக்பால் அண்ட் லோகாயுக்தா, அப்புறம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இது எல்லாமே நம்ம போன தடவை படிச்சதுதான். ஸோ அதை பத்தியும் ஒர்க் கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம வந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்து இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடுல வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்தியன் எக்கானமி பத்தி ஃபுல்லா இருக்கு. ஸோ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, 5-year பிளான் மாடல்ஸ், பிளானிங் கமிஷன்ஸ், நித்தி ஆயோக், சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அப்ளிகேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர், அப்புறம் ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ், சோசியல் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் இம்பாக்ட் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ், பராசல் மிகன் ரிசர்வ் பாலிசி, அப்புறம் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் வந்து ஓவரால் வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டரி யூனிட் 6 வந்து ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இதுல வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. ஸோ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் பேஸ் ஒட்டி, அப்புறம் வந்து திருக்குறள் முக்கியமான டாபிக் இருக்கு. ஸோ ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தந்தை பெரியார், அண்ணா. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து போன தடவை கொடுத்த சிலபஸை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஓவரால் இதுல வந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்கு. 75 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல வந்து 6 யூனிட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 6 யூனிட்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து எது கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எது படிக்கணும், மேக்ஸ் கொடுக்கணும். ஸோ 100 கொஸ்டின்ல மேக்ஸுக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல வந்து போகணும். யூனிட் 6ல வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க யூனிட் 5லயும் 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் யூனிட் 4ல 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் யூனிட் 3ல 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2ல 5 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் யூனிட் 1ல 5 கொஸ்டின்ஸ். நம்ம வந்து ரிவர்ஸ்ல போகணும். ஸோ இதான் ஓவராலா வந்து 100 கொஸ்டின்ஸ். இதுக்கப்புறம் ஜெனரல் தமிழ் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ்க்கு நம்ம வந்து தனி வீடியோ போடுவோம். அதே மாதிரி குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் இருக்கு. ஸோ அதுக்கும் நம்ம வந்து தனி வீடியோ நம்ம வந்து போடுவோம். அதே மாதிரி மதுரை ஐஏஎஸ் அகாடமியில டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A வந்து மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். பல புது பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் புக்ஸ் அதுவும் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா 2025ல உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் போஸ்ட் வந்து கிடைக்கும். எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி.